வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlusல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு பவர் பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10,000 mAh பவர் பேங்க் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போதான் வந்து ஒரு புதிய மாடல் ஆஃப் பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlusல இருந்து நார்மலாக அவங்க பவர் பேங்க் லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுடைய சார்ஜிங் ஸ்பீடு வந்து டேஷ் சார்ஜிங், வார்ப் சார்ஜிங் அந்த ஸ்பீட்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீடை வந்து எங்களால் பவர் பேங்க்கில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை நாளில் பவர் பேங்க் லான்ச் பண்ணுறது தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போயும் அவங்களுடைய 65 வாட் வார்ப் சார்ஜர் அளவுக்குலாம் இந்த பவர் பேங்க்னால அவுட்புட் கொடுக்க முடியாது. பட் ஒரு 18 வாட் சார்ஜர் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு இந்த பவர் பேங்கை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது, எந்தெந்த டிவைஸ்லாம் ஒழுங்காக சார்ஜ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு OnePlusனுடைய பிராண்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் மற்றும் சயான் கலர். நான் சயான் கலர் தான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன், என்ன நினச்சேன்னு தெரியல, அது கடைசி நேரத்தில் ஆர்டர் மாறி போய் பிளாக் கலர் வந்துடுச்சு. உள்ளுக்குள்ளே திறந்து உள்ளுக்குள்ளே இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இந்த பவர் பேங்க்குடைய பாக்ஸுக்குள்ளே பவர் பேங்க் தவிர லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க மொபைல் ஃபோன்லாம் வாங்குறப்போ ரெட் கேபிள் கார்டு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பவர் பேங்க்குக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சார்ஜிங் கேபிள். இது வந்து டேஷ் சார்ஜிங் கேபிள் கிடையாது, ரெகுலரான ஒரு சார்ஜிங் கேபிள் தான், இருந்தாலும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. டூயல் போர்ட் இதில் இருக்குது, அதாவது நீங்கள் இது மைக்ரோ யூஎஸ்பி டிவைசஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஎஸ்பி டைப் சி டிவைசஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்ரைட், ஸோ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங் இருக்குது, கார்பன் டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு டிசைன். ஆனால் என்ன, நெவர் சிட்டில்னு சொல்லிட்டு பெருசாக கொட்டை எழுத்தில் அவங்களோட லோகோவை வர போட்டாங்க. இது போடாமல் இருந்தாங்கன்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இன்னுமே தூக்கலாக இருந்திருக்கும். இந்த பேட்டர்ன் அருமையாக இருக்குது. மற்றபடி இந்த பேட்டர்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சுற்றி முற்றி பார்த்து நினச்சோம் அப்படின்னா, நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி இந்த ஓப்போனுடைய ஒரு பவர் பேங்க்கோடைய ரிவ்யூ நம்ம போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இது பிளாக் கலரில் இருக்குது. இந்த பேட்டர்ன் இது ஒரு மாதிரி இருக்குது, இந்த பேட்டர்ன் வேறு மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான், மித்தபடிக்கு எல்லாமே ஒரே தான். இன்ஃபேக்ட் ஒரே பவர் பேங்க் தான் நினைக்கிறேன். இந்த பவர் பேங்கில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற டிசைனு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஓப்போவோட வந்த கேபிள், இதுலேயும் அதே மாதிரி யூஎஸ்பி டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி கன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதே கேபிள் தான் இதில். என்ன, இந்த கேபிளுடைய கலர் வந்து ரெட் கலர். ஸோ ஒரே கம்பெனி தானே, பிபிகே எல்லாம் பங்காளி பசங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேணாங்கிறதுக்காக ஒரே மாதிரியே லான்ச் பண்ணிட்டாங்க. பட்டன் பிளேஸ்மெண்ட், போர்ட் பிளேஸ்மெண்ட், டிசைன் எல்லாமே ஒரே சேம் தான், அச்சு அசல் சேம் தான். சரி, பரவாயில்ல, எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லைட்டில் வந்து எவ்வளோ பவர் பாக்கி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். மேலே வந்து 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் நடுவில் ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலமாக இந்த பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 18 வாட் வரைக்கும் இன்புட் எடுத்துக்கும். சைடில் 2 போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது இந்த சிங்கிள் போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பவர் பேங்க் வச்சு இன்னொரு டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் அ டைம் மேக்ஸிமம் உங்களுக்கு 18 வாட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். மல்டி போர்ட் 2 போர்ட்டை சேர்த்து ஏதாச்சும் யூஎஸ்பி டைப் சி அண்ட் யூஎஸ்பி ஏ, இல்லாட்டி 2 யூஎஸ்பி ஏ, இந்த மாதிரி 2 போர்ட்டை நீங்கள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு 15 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். OnePlusனுடைய பவர் பேங்க் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.5 hours ஆகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்மளுடைய OnePlus டிவைஸை சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ OnePlus டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணி இது வந்து வார்ப் சார்ஜரோ இல்லை டேஷ் சார்ஜரோ இல்லை அப்படிங்கிறத கீழே நோட் பண்ணுதா அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம் இங்கே ஸ்க்ரீனில். ஓகே, எந்த விதமான இண்டிகேஷனும் கிடையாது. இது வந்து வார்ப் சார்ஜரோ டேஷ் சார்ஜரோ அந்த மாதிரிலாம் டெக்னாலஜிலாம் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ரெகுலராக ஒரு 18 வாட் சார்ஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ரெட்மி K20 ப்ரோவில் நம்ம கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரியான இண்டிகேஷன் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது 18 வாட் அப்படிங்கிறதுனால இது குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர். ஸோ அதனால ரெட்மி K20 ப்ரோவில் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு குவிக் சார்ஜ் அப்படின்னு காமிச்சிருது. ஸோ இப்போது இதே ரெட்மி K20 நம்மளுடைய ஓப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறப்போ என்ன காமிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுவும் ஈஸியாக குவிக் சார்ஜ் அப்படின்னு காமிச்சிருது. இப்போது இந்த ஓப்போ சார்ஜரை நம்ம ஓப்போ பவர் பேங்க்கை OnePlus கனெக்ட் பண்ணுறோம். அனிமேஷன்லாம் கரெக்டாக வருது, ஆனால் இது வந்து வார்ப் சார்ஜர் டேஷ் சார்ஜர் அப்படிங்கிற இண்டிகேஷன் வராது. ஸோ அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் பவரில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள்,
இதுதான் அந்த வார்ப் சார்ஜிங்கான அனிமேஷன். வார்ப் சார்ஜ் 65 காமிக்குது பார்த்தீங்களா, இது வந்து வார்ப் சார்ஜிங்கான அனிமேஷன். ஸோ இந்த 2 பவர் பேங்க்கில் எந்த பவர் பேங்கை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் பேங்கை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல பவர் பேங்க் தான். OnePlusஆ இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், இல்லை ரியல்மியோடைய பவர் பேங்காக இருக்கட்டும், எல்லாமே 3மே நல்ல பவர் பேங்க் தான். 3ல் நீங்கள் எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஆஃபரில் உங்களுக்கு இந்த 3 பவர் பேங்க்கில் எந்த பவர் பேங்க் நல்ல ஒரு ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாங்கணும் வேணாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். OnePlus, ரியல்மி, ரெட்மி, ஓப்போ, விவோ எந்த மொபைல் ஃபோனுக்கு வேணால் இந்த பவர் பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க் மொபைல் ஃபோன்ஸுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹெட்ஃபோன், இயர்ஃபோன், இல்லை ஒரு வாட்ச் எதை வேணால் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ கம்மியான பவர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டபுள் டேப் பண்ணுறப்போ உங்களுக்கு இது லோ பவர் மோடுக்கு போயிடும். ஸோ லோ பவர் மோடில் போகிறப்போ எல்இடி லைட் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிபிகே கம்பெனிலேருந்து வந்த இந்த OnePlus உடைய பவர் பேங்காக இருக்கட்டும், ஓப்போ பவர் பேங்காக இருக்கட்டும், இல்லை ரியல்மி பவர் பேங்காக இருக்கட்டும், 3மே ஒன்று தான். எல்லாத்துலேயும் உங்களுக்கு 18 வாட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 10,000 mAhக்கான பவர் பேங்க்கான கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 10,000 mAh பவர் பேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 75 to 80% உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குத்துமைப்போ உங்கள்கிட்ட ஒரு 4000 mAhக்கான பேட்டரி மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை இந்த பவர் பேங்க் வச்சு 2 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OnePlus பவர் பேங்க் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடி வேறு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.